ஹாய், குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? காலையில் எழுந்தாச்சா? டீ காஃபிலாம் சாப்பிட்ருப்பீங்க. வாங்க, இன்றைக்கி நான் ஒரு சூப்பரான சமையல் செய்ய போகிறேன். ஓகேவா? நெத்திலி தொக்கு தான் பண்ண போகிறேன். சூப்பராக மண்சட்டி வச்சாச்சு. மோஸ்ட்லி நான்வெஜ்ஜுக்கெல்லாம் அந்த மண்சட்டி மண் பாத்திரம் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அதே மாதிரி நான்வெஜ்ஜுக்கு நம்ம நல்லெண்ணெய் யூஸ் பண்ணோம்னா இன்னும் சூப்பர். இதயத்துக்கு ஏற்ற நல்லெண்ணெயை கொஞ்சம் தாராளமாகவே ஊற்றிக்கலாம். தொக்கு இல்லையா, நல்லா இருக்கணும் இல்லை? அதுக்காக இந்த மாதிரி சமைக்கும்போது ரொம்ப நாள் கெடாதுங்க. ஓகேங்களா? எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா சூடேறிச்சு. நான் பாருங்களேன், இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, கடுகு, நீங்கள் இதை பார்த்துருக்கீங்களா? இது நார்மல் கடுகு, இது வெண்கடுகு. இதுவும் நல்லது, மருத்துவ குணம் நிறைய இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வாங்கிட்டு வந்தேன். ஒரு 1/4 ஸ்பூனுக்கு மேலே என்ன பண்ணலாம், அந்த வெண்கடுகை போட்டுடலாங்க. கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இது கூட நான் சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற நெத்திலி கருவாடை போட்டுறேங்க. இங்கே பாருங்களேன், நம்ம ஊர் சைடெலாம் இந்த மாதிரி கிடைக்கவே கிடைக்காது. வெள்ளையாக உப்பு இல்லாமல் இதை நான் வேளாங்கண்ணியில் வாங்கினேங்க. ஓகேங்களா? இந்த நெத்திலி கருவாடை அப்படியே எடுத்து நம்ம எண்ணெயில் போட்டுடலாம். ஏன் கருவாடை ஃபஸ்ட்டே எண்ணெயில் போட்டுடுறேன் அப்படின்னா, கருவாடு உடையாதுங்க. நீங்கள் சுத்தம் பண்ணிவிட்டு கருவாடை எண்ணெயில் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. லைட்டாக நல்லா வதங்குற வரைக்கும் வச்சுக்கினா, அதுக்கப்புறம் சேர்க்க வேண்டியதெல்லாம் நம்ம சேர்த்துட்டோன்னு சொன்னால் கருவாடு உடையவே நல்லாயிருக்கும். அதை வறுக்கும் போதே கருவாடோட மனம் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், வெங்காயம் சூப்பராக நம்மளுக்கு கருவாடு வதங்கிடுச்சு. ஸோ அது கூட உரித்து வச்சுருக்கிற 1 கப்பு சின்ன வெங்காயம். இப்போ தான் நம்ம வெங்காயமே சேர்த்துக்க போகிறோம். இப்போது வெங்காயமும் இந்த கருவாடும் சேர்ந்து வதங்கட்டும். வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் கருவாட்டோட கூட சேர்ந்து இந்த வெங்காயம். ஏன் வெங்காயம் நிறைய போடுறேன்? சின்ன வெங்காயமானா இருக்கட்டும், பெரிய வெங்காயம். கருவாடு தொக்குக்கு சின்ன வெங்காயம் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பெரிய வெங்காயமும் போட்டுக்கலாம் இல்லாதவங்க. ஏன் அப்படின்னு சொன்னால் கருவாடு சூடு இல்லையா? ஸோ இந்த வெங்காயம் நம்ம போடும்போது வெங்காயம் குளிர்ச்சி. ஸோ வெங்காயம் நிறைய யூஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு கருவாடு சாப்பிடும்போது சூடாகாது. ஸோ இவங்க கொஞ்ச நேரம் அப்படியே நல்லா வதங்கட்டும். அதுக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன்னா, சூடாக போட்டு வச்சுருக்கிற நம்ம லிவிங்ஸ்டன் காஃபியை ஒரு சிப்பாக குடிச்சிட்டு வந்துடலாம். ஓகேவா? நான் பாருங்கள், வெங்காயமும் கருவாடும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் 2 நாட்டு தக்காளி, பழுத்த தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துடலாம். நம்ம வேணும்னா ஒரே ஒரு தக்காளி போட்டு மட்டும் ட்ரையாக பண்ணலாம். ரசம், கிளி சாம்பார், இது எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும் அந்த மாதிரி செஞ்சால். நான் கொஞ்சம் சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிடணும் அப்படின்றதுனால நான் முழுசாக பெரிய தக்காளி 2 தக்காளி போட்டிருக்கேன். சரிங்களா? ஓகே. இந்த டைமில் நம்ம தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். சரி, உப்பு ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு திருப்பு மிக்ஸ் பண்ணி திருப்பி விட்டுடலாம். அவ்வளோதாங்க. தக்காளி நல்லா இருக்கிற இடம் தெரியாமல் வதங்கட்டும். அது வரைக்கும் ஒரு மூடி போட்டுடலாமா? ஓகே, வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாவு சூப்பராக தக்காளி எல்லாம் வதங்கிடுச்சு. ஓகேவா? நாட்டு தக்காளின்றதுனால சூப்பராக வதங்கிடுச்சுங்க. போதும். ஓகேவா? வதங்கினது போதும். இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாமா? எதுவும் இல்லைங்க, நான் மிளகாத்தூள்லேயே எல்லாத்தையும் போட்டுருவேன். சரியா? ஸோ மிளகாத்தூள், கருவாடெல்லாம் நான்வெஜ்ஜெல்லாம் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா கொஞ்சம் காரம் தூக்கலாகவே இருக்கணுங்க. அப்போ தான் சூப்பராக இருக்கும். கம்மியாக போட்டு பாருங்களேன், நல்லாவே இருக்காதுங்க. ஓகே, வெறும் மிளகாத்தூள் தாங்க. இதில் மஞ்சத்தூள் இருக்குது, காஷ்மீரி மிளகாத்தூள் இருக்குது, எல்லாமே காஷ்மீரி மிளகாலாம் போட்டு தான் அரைச்சிருக்கேன் நான். ஓகேவா? கலரு, காரம் எல்லாம் சூப்பராக இருக்கும். பாருங்கள், எண்ணெயெல்லாம் சூப்பராக பிரிஞ்சு வந்தாச்சு. தக்காளி நல்லா வதங்கிடுத்து, கருவாடு தொக்கு ரெடி ஆகிடுத்து. ஃபைனல் டச்சாக அழகாக கிள்ளி வச்சுருக்கிற கொத்தமல்லியை மலைச்சாரல் மாதிரி அப்படியே போட்டுட்டு இறக்கிடலாமா? ஏன்னா அந்த மண்சட்டியில் இப்போ நீங்கள் கேஸ் ஆஃப் பண்ணிங்கன்னா
ஒரு 5 மினிட்ஸ்க்கு வந்து அது சூடாகவே இருக்கும். சரிங்களா? அது கொதிச்சிட்டே தான் இருக்கும். ஓகே, அல்டிமேட்டான ஒரு நெத்திலி கருவாடு தொக்கு ரெடி ஆயிடுச்சு. பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. சூடாக சாதம் வடித்து கொஞ்சோண்டு எடுத்து போட்டு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவோட நான் கிளம்புறேன். மறக்காமல் செழியன் வீட்டு சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா? பாய் பாய்.